காத்திருந்து என்னுடைய காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இதை அமார்லிஸ் லில்லி, கிரீனியம் லில்லி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இது ஸ்பீக்கர் பூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஸ்பீக்கரோடைய அந்த ஹார்ன் 4 சைடு 4 டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி ஒரு கொத்தில் 4 பூ 4 டைரக்ஷனை பார்த்து இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் இந்த கலர் விளப்புறங்களில் அது தன்னால் தான் முளைச்சி கிடக்குதா இல்லை வேண்டான்னு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் தூக்கி போட்டதா அப்படின்னு தெரியாது. இது எங்கள் முற்றத்துலேயும் அங்கங்கே முளைச்சி கிடந்துச்சு. நானும் அதை எடுத்து நம்ம நட்டு வைப்போம், பூ அழகாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தொட்டியில் வச்சுட்டு இன்றைக்கி பூக்கும் நாளைக்கு பூக்கும்னு 2 வருஷம் காத்திருந்து இப்போ தான் பூத்துருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகான பூ அப்படின்னு சொல்லிட்டு. இது பூக்குமா பூக்காதா, பிடுங்கி தூக்கி தூர போட்டுருவோமா அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிச்சுருக்கேன். ஆனாலும் ஒரு வழியாக பூத்துருச்சு. பாருங்கள் எவ்வளவு க்யூட்டாக அழகாக. அதுவும் 3 கொத்தில் பூ வந்திருக்குது. இது ஒரு கொத்தில் முதல் நாள் ஒரு பூ பூத்திருக்கும், 2வது நாள் அடுத்த பூ பூத்து 2 பூவாக நிற்கும், 3வது நாள் 3 பூ இருக்கும், அடுத்த நாள் 4 பூவும் சேர்ந்து நிற்கும். இந்த மாதிரி பூத்துக்கிட்டு இருந்தது. சரி எல்லாம் ஒன்றா பூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பூ உங்கள் வீடுகளில் இயற்கையாக அதுவாகவே பூத்து கிடக்கா, நீங்கள் எங்கேயாவது வாங்கி தான் வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி பூக்கள் இந்த செடிகள் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.